ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு முஃமினுடைய பிரார்த்தனை வந்து 3ல உண்டு, அல்லாஹ்வுடைய பதில் 3ல் ஒன்றாக என்ன செய்யும் இருக்கும் என்று ஹதீஸில் வருகிறது என்று சொல்றாரு. அது எங்கே என்று சொன்னால் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி 11133வது இலக்கத்தில் வருது. எந்த ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்தாலும் லைஸ ஃபிஹா இஸ்ம், அந்த பிரார்த்தனையில பாவம் இல்லை என்றால், வலா கத்தியத்து ரஹீம், இரத்த உறவை முறித்தலுக்கான பிரார்த்தனை அதில் இல்லை என்றால், இல்லா அத்தாஹுல்லாஹ், அவர் கேட்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் சொல்லி ஆகுவான். பி அஹ்தா தலாத், 3ல் ஒரு பதில் அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன செய்யும் வரும். ஒன்று இம்மா அன் துஅஜ்ஜல லஹு தஅவத்துஹு, அவருடைய பிரார்த்தனை வந்து துஅஜ்ஜல், அவசரமா உடனே என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா வழங்கிடுவான். அதாவது அவர் என்ன பிரார்த்தித்தார், பிரார்த்தனை கபூலாகும்ன்றதில்ல, கபூலாகிரும் கன்ஃபார்ம். ஆனா 3 விதத்தில் அவனுக்கு வழங்கப்படும். ஒன்று, அவன் கேட்டது என்ன செய்யப்படும், அவனுக்கு அவசரப்படுத்தப்படும். வைம்மா யத்தஹிரஹா லஹு பில் ஆখিরা, அல்லது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சதுனால அதை ஒரு அந்தஸ்தாக, ஒரு கூலியாக, நன்மையாக மாற்றி மறுமையில் என்ன செஞ்சிருப்பான், அதை வைத்திருப்பான். உதாரணமா ஒரு முஸ்லீம் 1000 பிரார்த்தனை பிரார்த்திச்சுட்டான், 10 அவனுக்கு நடந்திருக்குது, மற்ற 900 லட்சம் பிரார்த்தனைகள் என்ன செய்யல, அவனுக்கு நடக்கலைன்னா அந்த 900 லட்சம் பிரார்த்தனை கபூலாக இருந்தால் அத்தனை நன்மைகளாக என்ன செஞ்சிருக்கும், அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளாக அதை மாற்றி சொர்க்கத்தில் வைத்திருப்பான். அங்க போற டைம்ல அவனுக்கு அமலுக்கு மேலால இதெல்லாம் காணும். யாருமே துவா கேட்கறத வந்து ஒரு அமலா நினைச்சு என்ன செய்யறது இல்ல, துவா கேட்கறது அதுல ஏதாவது நடக்கணும் மட்டும் தான் கேட்கறது. அது நடக்கலைன்னு நான் விட்டுருவான். ஆனா அல்லாஹ்விடத்துல அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், ஒரு அந்தஸ்தாக அல்லாஹ் தஆலா அங்க வைத்திருப்பான். அத்தனை அமலுக்குரிய கூலி மாதிரி என்ன செய்யும், அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன மறுமையில வந்து அல்லாஹ் தஆலா இத்திஹார் சேமிப்பான். வ இம்மா யஸ்ரிஃபு அன்ஹு மினஸ் சூஇ மிஸ்லஹா, அல்லது இவன் என்ன பிரார்த்தித்தானோ அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு வர இருந்த ஒரு தீமை என்ன செஞ்சிருவான், திசை திருப்பி விடுவான். திசை திருப்பி அதை வந்து அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். சில பிரார்த்தனைகள் செஞ்சிருப்போம், நிறைய கேட்டிருப்போம், ஆனா எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு பெரிய ஒரு நோயோ, பெரிய ஒரு கஷ்டமோ, பெரிய ஒரு இழப்போ வர வேண்டியிருக்கும். நாங்க கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் வந்திருக்காது. ஆனா அந்த நேரத்தில் என்ன செய்யும், நம்ம ஆபத்தான நேரத்தில் நம்ம எதிர்பாராத முறையில் இதை எப்படி இந்த நேரம் நம்ம கேட்கவே இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பில் எனக்கு எப்படி கிடைச்சது என்று யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிருப்பான், எமக்கு நம்ம கேட்காத நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், அதை தந்திருப்பான். இது 3ல் உண்டு. அப்ப இந்த உலகத்தில் கபூல் செய்யப்படுறதும் இருக்குது. எப்பயுமே மறுமையில தான் கபூல் செய்யப்படும்னு நினைச்சிடக்கூடாது. உதாரணமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கேட்கிறாரு, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் நிவாரணம் கேட்கிறாரு, அதை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான். அதே போல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனிலிருந்து வெளியே வரணும் பிரார்த்திக்கிறார், அல்லாஹ் தஆலா அதை என்ன செஞ்சான், கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார், அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எனவே எல்லா துஆவும் மறுமையில தான் நடக்கும்னு நினைக்கப்பட, அதுவும் ஒரு பிழையான சிந்தனை. சிலருக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க எனக்கு ஒரு கடன் தாங்க, அது நான் இந்த மாச கடைசியில் இல்லாட்டி அடுத்த மாச கடைசியில் தரேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும், கன்ஃபார்ம் அடுத்த மாச கடைசியில் என்ன செய்யும், கிடைக்கும். 2 அஜல் சொன்னா எங்களுக்கு கடைசி அஜல் மட்டும் தான் என்ன செய்யும், எங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இங்க கபூல் செய்வா, இல்லாட்டி மறுமையில தருவான்னா அடுத்த சிந்தனை எங்க போயிடும், அப்ப மறுமையில தான் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனால நிறைய பேர் துஆ கேட்கிற டைம்ல எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் கிடைக்க போறது இல்லை என்றாலும் கேட்போம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் என்ன செய்யறது, துஆ கேட்கறது. அப்படி இல்லை, இந்த உலகத்திலையும் கபூல் ஆகும் இடத்துக்கு இவ்வளவு நபிமார்களுடைய துஆக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. ஆனா ஒரு முஃமின் என்ன செய்யணும், மனசை பதற வைக்காம, யா அல்லாஹ் நான் அதை கேட்கிறேன், எனக்கு நீ தந்து ஆகணும், ஆனால் நீ தரவில்லை என்பதற்காக உண்ட ரிலால எனக்கு எதுவும் என்ன செய்யாது, குறையாது. நீ வந்து அதை எனக்கு நலவாகத்தான் அதை என்ன செய்வாய், தருவதை விட இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றது போல, அல்லாஹ் தஆலா எனக்கு ஒன்று தந்தாண்டா அது கேட்டது தந்தான், தரலேண்டா அவன் எனது முடிவல்ல அவன்ட முடிவு, அது அதை விட சிறப்பான ஒரு முடிவு அல்லாஹ் என்ன செய்யறான், வச்சுக்கிறான்னு அர்த்தம். கேட்டா என்ன முடிவு தானே, தந்தாண்டா என்ன முடிவு அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், தரவில்லைன்னா அது அவன்ட முடிவு, அதை விட சிறப்பானதாக தான் என்ன செய்யும், அது இருக்கும் என்று சொல்றதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இது உண்டு. எனவே அதை இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருத்துப்பட அந்த ஹதீஸ் என்ன செய்யறாரு, சொல்றாரு, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய துஆவுடைய அந்த கபூல் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்றார். அதுக்கு அடுத்ததாக இது அல்லாமல் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, இஜாபா பதில் சொல்லுதல் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு புரிதல் இருக்குது என்று அவர் இன்னொரு விளக்கம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது கேட்ட உங்களுடைய துஆவை நீங்க என்ன கேட்டீங்களோ அதை உங்களுக்கு தருதல் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அல்லாஹ் பதிலளித்தல புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனா இப்படியும் என்ன செய்யலாம், புரியலாம். தருதல் என்பதை விட நீங்க துஆ கேட்டுட்டீங்களா, அந்த துஆ என்ற அமல் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், ஏற்றுக்கொண்டு விடுகிறான். ஏன்னா துஆ என்றா அழைத்தால் வந்தேன், அரபுல துஆ என்றா என்ன, அழைக்கிறது, தஆண்டா அழைக்கிறது, தஅவத். உங்களுக்கு ஒரு தஅவத் இருக்குன்னா என்ன, அதான் தஅவா கொடுக்குறேன்டா என்ன, அதாவது மக்களுக்கு அழைப்பை கொடுக்கிறது. அல்லாஹ் தஆலா நீங்க அழைச்சிட்டீங்களா, அல்லாஹ் உங்களை என்ன செய்யறான், முகம் பார்க்கிறான். நீங்க அழைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா முகம் பார்க்கிறான். அது எப்படி அப்படி என்றதை பத்தி இந்த வாக்குகள் எதுவுமே என்ன செய்யல, சொல்லல. நீங்க அழைச்சா நான் பார்ப்பேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதைத்தான் நான் ஒரு வகையில புரிந்து கொள்கிறேன். அதாவது நீங்க என்னை அழைத்தால்
உங்களுக்கு கேட்டதை தருவேன் அடிப்படையில் தானே பெரும்பாலும் நம்ம புரிஞ்சு கொள்வோம். இப்படி புரிந்து கொள்கின்ற ஒரு விளக்கம் நான் புரிந்து கொள்கிறேன் என்றார். என்னென்றா, நீங்க அழைச்சிங்கன்னா நான் கேட்பேன், நான் ஒரு நாளும் கேட்காமலாம் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அந்த கேட்டலை தான் அல்லாஹ் தஆலா வாக்காக என்ன செய்யறான், சொல்றான். நீங்க எப்ப அழைத்தாலும் அதை நான் என்ன செய்வேன், கேட்பேன், கவனத்தில் கொள்வேன், அதை அங்கீகரிப்பேன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுதே தவிர நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதை என்ன செய்யல, சொல்லப்படலைன்னு நான் புரிந்து கொள்றேன் என்றார் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ். அது ஒரு சிறப்பான ஒரு புரிதல் தான். எங்களுக்கு முக்கியம் என்ன, எங்களுடைய ரிக்வெஸ்ட்டை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்தானா, அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னது, அதாவது அதை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் கேட்கிற விதத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றது, அல்லாஹ் எப்பயும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். கவனமேற்கொண்டு என்ன செய்யறது, எங்களுக்கு ஒரு இறக்க பார்வையோடு அல்லாஹ் தஆலா அதை எடுத்தானான்றது, அவ்வளோ எடுத்தா எங்களுக்கு என்ன போதுமானது. அது எப்படி தரணும்ன்றது யார் முடிவு எடுக்கட்டும், அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், முடிவெடுக்கட்டும். இந்த அர்த்தத்தில் நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல என்ன சப்ஜெக்ட். நாம துவா கேட்கிற சந்தர்ப்பத்தில் நான் யா அல்லாஹ் துவாவை முன் வச்சுட்டேன், நீ இதை செவமடுத்துட்ட, இதை கருணை கொண்டு நீ என்ன செஞ்சிட்ட பார்த்துட்டா எனக்கு அது என்ன போதுமானது. நீ இதான் இந்த கபூல்ண்டா இது. அப்ப அலையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன், கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லப்படுற எல்லா இடத்திலையும் இந்த அடிப்படையிலும் புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதே நேரம் அல்லாஹ் தஆலா நீங்க கேட்டதை உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், தந்து விடவும் முடியும். அதை விட மிக பிரதானம் இதுதான், நாங்கள் அழைத்தல். உதாரணம் கேட்காம இருக்கிறது, இதை அவர் பார்த்தாரா, ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்புறோம், அவர் லெட்டரை வாசிச்சாரா, அதை கவனம் மேற்கொண்டாரா, கவனத்தில் எடுத்தாரா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கவலையான விஷயம் என்னென்னா, ரிக்வஸ்ட்டை பார்க்காமிக்கிறது, எடுக்காமிக்கிறது, கவனத்தில் கொண்டாரான்னு தெரியாமிக்கிறது, ஒரு ஆசை எதிர்பார்ப்பு வராமிக்கிறது. இப்போ பல இடங்களில் பல இந்த பெரிய தலைவர்கள் மினிஸ்டர்மார்கள் போகிற இடத்துல மக்கள் லெட்டர் கோப்பி எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை கண்டுகொள்ளாமே என்ன செஞ்சிடுவாங்க, போயிடுவோம். அளவு எடுத்து பக்கத்தில் செக்ரட்டரி கொடுக்கக்குள்ளே நமக்கு என்ன வருது, கன்ஃபார்மாக இருந்தால் பார்க்க மாட்டார்ன்ற மாதிரி என்ன வருதா இல்லையா, அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துறேன். மேக்ஸிமம் அதை எடுக்காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. வீடியோ கேமரா அது இதெல்லாம் முன்கால இருக்கிறதுனால மிகவும் பணிவோடு இருக்கிற மாதிரி எடுத்து பக்கத்தில் ஒன்று கொடுத்துறோம், அவங்க கொண்டு போய் அப்படியே குப்பையில் விட்டுறது. சரியா, பெரும்பாலும் 90% அதான் தான் இருக்கு. இந்த செக்ஷனே நம்ம பார்க்கறது இல்லை. அப்படி என்ற அமைப்பில் பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி முன்னால் நிற்கிற டைமில் அடுத்த எலெக்ஷனுக்கு நம்மளை அங்கே நிறுத்தி கொள்ளணும், நம்மளுடைய பேரை விடக்கூடாதுன்றதை தவிர அவனோட ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றணும் எண்ணத்தோடு உள்ளவங்க மிக மிக குறைவு. அப்போ எனவே நமது தேவையை அல்லாட்ட நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் தஆலா அந்த தேவையை கருணை மேற்கொண்டு செய்யும் எடுக்கிறான், கவனம் மேற்கொண்டு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான்றதே ஒரு முஃமினுக்கு சொல்லப்படுகின்ற பதில். அதை நான் புரிஞ்சு கொள்றேன்றாரு. உண்மையிலே ஒரு அழகான ஒரு புரிதல் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றார். அதோட அந்த தலைப்பு என்ன செய்கிறது, முடிகிறது. அப்ப 2 கேள்விக்கான பதில் இதில் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 6வது கேள்வியும், இந்த 6வது கேள்வி நான் இப்ப சொல்லல, 7வது கேள்வியும் நாட்டுடைய அந்த உமையா கலாபத்துடைய வீழ்ச்சியுடைய நேரத்தில் உள்ள பொருளாதார வருமானம் சார்ந்த கேள்வியா இருக்கு. அதை நம்ம இறுதி பகுதிக்கு என்ன செய்வோம், வைத்துக்கொள்வோம். ஏன்னா கடைசியான ஒரு கேள்வி இருக்குது, 10வது கேள்வி. அந்த 10வது கேள்வி இந்த அமல் இபாதத்துகளோட ரிலேட்டட் ஆனது. அதனால் அதே முடிச்சிட்டோம்னா அந்த பகுதி போயிடும். போனால் பேலன்ஸாக இருக்கக்கூடிய கேள்வி வந்து 3 அந்த 3 அதாவது அதில் 2 ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டது. வருமானம் சார்ந்தது, ஹலால் ஹராம் சார்ந்தது ஒரு பகுதி, இன்னொன்று அறிவு தேடுதல் சார்ந்த ஒரு பகுதி.